முதலமைச்சர் விஜய்க்கு கோரிக்கை வைத்த கிறிஸ்தவ ஊழியர். போதகரின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக உத்தரவிட்ட முதல்வர். எத்தனை சபைகள் ஒன்று கூடி ஜெபிச்சிருப்போம், கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இந்த டாஸ்மார்க்கை மூடுங்க, இந்த டாஸ்மார்க்னால நிறைய வாலிபர்கள் கடந்த ஆட்சியில் போதை புழக்கம் அதிகமாகவே இருந்தது. அதிகப்படியான டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டு மக்களை போதையின் பாதையில் வழிநடத்தி கொண்டிருந்தனர். ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகளின் முன்பும் கிறிஸ்தவ ஊழியர்கள் நின்று கொண்டு, அண்ணா குடிக்காதீங்க, தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகின்றனர் போறாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, இந்த தமிழ்நாடு சீரழிது ஆண்டவரேன்னு எத்தனை நாள் கூட்டமா உட்கார்ந்து கண்ணீர் விட்டு ஜெபிச்சிருப்போம். எத்தனை குடும்பங்கள் இந்த மது பழக்கத்தினால் தந்தையை இழந்து குழந்தைகள் அனாதையாகின்றனர் என்று நாள்தோறும் போதகர்கள் மதுக்கடைகளுக்கு முன்பாக நின்று கொண்டு பிரசங்கம் செய்தனர். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்கள் எந்த தீர்மானத்தில் கையெழுத்து போடுகிறீர்களோ, ஆனால் இந்த டாஸ்மாக் கடையை மூட மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். தேவக்கிருபையால் அந்த ஊழியரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல் கட்டமாக 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் மதுபான கடைகள் வெகுவாக குறையும் என்ற நம்பிக்கையும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. பல குடும்பங்களின் பிரார்த்தனைகளும் இதுவாகத்தான் இருந்தது. ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. குடும்ப ஜெபம் ஒருபோதும் வீண் போகாது.